எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பின் மீது இந்த வேரை வைத்தீர்கள் என்று சொன்னால் மகாலட்சுமி கடாட்சம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் குறையாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, சார் அந்த பணம் தொடர்பான விஷயங்களுக்கு மட்டும் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக பணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பிரதானமான ஒன்று. இந்த கலியுகத்திலே வாழ்வதற்கு பணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தேவை. என்னங்க அந்த சக்தியோடு ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக மனிதனுடைய 3 குணங்கள் வீரம், கல்வி, செல்வம். இதில் நம் முன்னோர்கள் இந்த செல்வத்தை 3வது நிலையாக தான் வச்சாங்க. முதல் சக்தியாக சொல்வது கல்வி தான். கல்வி தான் பெரும் சக்தி. ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையில் இந்த வளர்ச்சி அப்படிங்கிற நிலையை அடைகிறதுக்கும் அந்த அறிவு எனும் பொக்கிஷத்தை அடைவதற்கும் இந்த கல்விங்கிற ஒரு சக்தி தான் முதல். எப்பயுமே சரஸ்வதி மாதா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. 2வது யாருன்னா ஆதிபராசக்தி. வீரம் வேணும், துணிச்சல் வேணும். ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த செயலில் துணிச்சலும் தைரியமும் இருக்கணும். அந்த வீரத்தை அருள்பவள் யார் அப்படின்னா தேவி ஆதிபராசக்தி. அதனால் 2வது வீரம் எனும் மகாசக்தியை சொன்னாங்க. 3வது இடத்துல தான் செல்வத்தை சொன்னாங்க. மனிதன் வாழ்கிறதுக்கு செல்வம் எவ்வளோ தேவையோ அவ்வளவு ஈட்டினால் போதும். இப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது? முதல் படியில் இருக்கிற மகாசக்தி என்னென்னா மகாலட்சுமி தான். அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கல்வி, வீரம் எனும் மகாசக்திகள் இருக்கிறது. இன்றைக்கி அப்படி காலம் ஆயிடுச்சு. மனிதன் வாழ்வதற்கு தேவையான செல்வங்களை சம்பாதிக்கும் காலம் போய் ஒரு தலைமுறைக்கே, இன்னும் சொல்லப்போனால் பல தலைமுறைக்கு செல்வம் சேர்க்கும் மனநிலையில் இன்று மனிதன் மாறிவிட்டான். சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மனித வாழ்வில் போதும் என்று சொல்லக்கூடியது என்னென்னா உணவு மட்டும்தான். சாப்பாடு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும்பாங்க. வாழ்க்கையில் போதும் என்று சொல்லும் ஒரே பொருள் சாப்பாடு தான். அதனால தான் அது அனுதினமும் கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்கள் செல்வத்தையும் ஒரு முறை போதும்னு சொல்லி பாருங்கள், உங்கள் தேவைக்கு அதிகமாகவே பணமும் செல்வமும் சேரும். ஆனால் யாரும் அது விளையாட்டாக கூட சொல்கிறதுக்கு மனம் வராது. யாராவது ஒருத்தர், சுவாமி எனக்கு பணம் கொடுத்த வரைக்கும் போதும், சுவாமி எனக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு எனக்கு வேண்டவே வேண்டாம், சாமி நான் ஒரு 50,000 சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு இதுவே நல்லா ஹாப்பியாக இருக்கேன், 1,00,000 சம்பளம் ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு எந்த நபராவது சொல்லுவார்களா? கனவுல கூட சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த கலியுகத்திலே வாழ்வதற்கு பிரதானமான ஒரு சக்தியாக இருப்பது பணம் என்னும் சக்தி தான். இது தவறா? இது மனிதனுடைய மனநிலையில் இது தவறான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அது கட்டாயமாகுது. மனிதனுடைய தேவைக்கான பணம் போய் இன்று அவன் வாழ்வதற்கே பெருமளவு பணம் தேவைப்படுது. அவனுடைய அன்றாட தேவைகளினுடைய விஷயங்கள் அதிகரித்து விட்டது.
அத்தியாவசியத்துக்கு செலவு செய்த காலங்கள் போய் அனாவசியத்திற்கும் அவசியமாக செலவு செய்யும் காலங்கள் வந்துவிட்டது. அதனால் பணம் என்னும் அந்த ஒரு பிராப்தத்தை நாம் நிறைய பெறணும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி சார், பணம் ஏன் சார் என்கிட்ட சேரவே மாட்டேங்குது? நானும் மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன், 1,00,000 சம்பாதிக்கிறேன். ஏன் நான் இன்னும் ஏழையாகவே இருந்துக்கிட்டு இருக்கேன், கீழ் நிலையிலேயே இருந்துகிட்ருக்கேன்? இன்னும் என் பேங்க் பேலன்ஸ், அதாவது மாதம் 1,00,000 சம்பாதிக்கிற ஒரு பேங்க் பேலன்ஸ் டோட்டலாக ஒரு 5,00,000 கூட இருக்காது. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000த்துக்குள்ளே தான் இருக்கும். மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறவரோட பேங்க் பேலன்ஸ், அதுவும் கேட்டால் கிரெடிட் ஆகிற மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லுவார். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் உங்களிடம் சேர வேண்டும் என்றால் பணம் முதலில் உங்களிடம் சேர விரும்ப வேண்டும். சார் அது ஒரு காகிதம் சார், சார் அது ஒரு சில்லறை சார், உலோகம் சார், அதுக்கு எப்படி சார் தெரியும் நம்மளிடத்துல வரணும் போகணும் அப்படின்ட்டு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணத்தை காகிதமாகவும் சில்லறை உலோகமாகவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்ககிட்ட என்றைக்குமே வராது. அதை ஒரு உயிருள்ள ஜீவனாக பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பாருங்கள். ஒரு 10 ரூபாய் எடுத்து செலவு பண்ணும்போது நம்மிடம் இருந்த ஒரு ஜீவன் இன்னொரு இடத்துல போகுது அப்படின்னுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டீங்க. அனாவசியமாக பணத்தினை செலவு செய்யாதவரிடத்துல பணம் தானாக வந்து சேரும். அதாவது ஒரு தியரியே இருக்குது, பணம் சேகரத்துக்கான தியரியே இருக்குது. என்னென்னா, ஒரு மனிதனின் சேமிப்பு என்பது எது தெரியுமா? நீங்கள் போகிற போக்கில் 5 ரூபா 10 ரூபா 20 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்க இல்லையா? சார் ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ குடிப்பேன் சார், ஒரு டீ 10 ரூபா, 4 டீ 40 ரூபா, ஸோ மாதம் ஒரு 1200 சார் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் உங்களுக்கான சேமிப்பு பணம். சார் டெய்லி ஒரு 4 போண்டா சாப்பிடுவோம் சார், 20 ரூபா, மாதத்துக்கு 600 ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்கள் சேமிப்பு பணம். எதை நீங்கள் சில்லறை செலவாக நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களின் சேமிப்பு. பல நண்பர்கள் பெரிய தொகையை நாம் எடுத்து வச்சு அதை சேமிப்புன்னு சொல்கிறோம். கிடையவே கிடையாது. சில்லறை செலவுகளையும் குறைத்து அதனையும் சேமிப்பில் சேர்த்தால் மட்டும்தான் உங்களிடத்தில் பணம் சேரும். ஸோ உங்கள்கிட்ட பணம் சேராதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எங்கே தப்பு நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் அனாவசிய செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இன்னொன்று கடன். சார் வாழ்க்கையில் இந்த கடனை 2 வகையாக பிரித்து கொள்ளலாம். அனாவசிய கடன், அத்தியாவசிய கடன். அனாவசிய கடன் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு டூர் போகிறதுக்கு, ஒரு ஆடம்பர பொருள் வாங்கிறதுக்கு, இன்க்ளூடிங் வீடு ஆல்சோ. இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் லோன்லாம் போடுறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். அப்போல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ எப்படி சார் நாங்களாம் வீடு கட்டுறது, பாமரர்கள் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நகைகளை வாங்கலாம். இந்த தங்கங்களை வாங்கி சேமித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை சேல் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நம்ம வீடு கட்டலாம். இதுதான் ஒரே வழியே தவிர கடன் வாங்கி வீடு இந்த காலத்தில் கட்டினீங்க அப்படின்னா கடன் கட்டுறதுங்கிறது ரொம்ப முடியாமல் போயிடும். மருத்துவ செலவுக்கு கடன் வாங்கலாம், கல்வி செலவுக்கு கடன் வாங்கலாம். உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் இப்போ ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருப்பீங்க, அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு கடன் வாங்கலாம். இந்த மாதிரி மனிதனினுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான விஷயங்களுக்காக நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம். அது அத்தியாவசிய கடன். அனாவசிய கடன் அப்படின்னா என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்கள் 1 ரூபா அனாவசிய கடன் வாங்கினாலும் நீங்கள் பணத்தை கட்டணும், கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறது 2வது பட்சம். பணமாகப்பட்டது உங்களிடத்தில் சேராது. அந்த பணம் என்ன நினைக்கும் அப்படின்னா, இவன் சரியான கடன்காரனாக இருக்கானே, இவங்கிட்ட சேர மாட்டேன் அப்படின்னு அந்த பணமானது நினைக்கும். பெரிய பணக்காரர் நீங்கள் யாரை வேணாலும் பாருங்கள்,
ரூ. 5 செலவு பண்ண யோசிப்பாங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இந்த நடுத்தரத்தில் இருக்கவங்க பாமரர்கள் தான் பார்த்தீங்கன்னா பணத்தோட அருமை தெரியாமல், என்ன சார் 100 தான், நான் முன்னாடி சொன்னலையே அந்த சில்லறை செலவுகள்ம்போம். போகிற போக்கில் ஒரு 100 செலவு பண்ணுவாங்க, 50 செலவு பண்ணுவாங்க. அதாவது எங்களுக்கான ஒரு ஆசையை நாங்கள் தீர்க்கக்கூடாது சார். ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ சாப்பிட்றேன், இது எனக்கான ஒரு ஆசையாக இருக்குது, இதை கூட நாங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை சாப்பிட வேணான்னு சொல்லலை, நாளை நீங்கள் ஒன்றா ஆக்கலாம். டீ சாப்பிடக்கூடாதுன்னா தான் தப்பு. அந்த டீனுடைய அளவினை குறைச்சிக்கோங்க. ஹோட்டலில் மாதத்துக்கு 10 நாள் சாப்பிட்றாங்க சார், ஒரு நாள் சாப்பிடுங்க மாதத்துக்கு, இல்லை 2 நாள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை குறைத்து கொண்டு பணத்தினை சேர்க்க தொடங்கிட்டிங்கனாவே வித்தின் 3 மந்த்தில் உங்கள்கிட்ட பணம் சேரும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன், நான் அதுக்கு கேரண்டி. என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படித்தான் இந்த பணத்தை சேர்க்க ஆரம்பித்தேன். சிறுக சிறுக என்ன சொல்லணும்னா, 5 ரூபா 2 ரூபா 1 ரூபாலாம் உண்டியில் சேர்த்து வச்சு அந்த காசை நாம் எடுத்துகிட்டு போயிட்டு 1 கிராம் தங்க நாணயங்கள் வாங்கின காலங்கள்லாம் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து தான் நாங்கள் ஓரளவுக்கு நடுத்தர நிலை அடைஞ்சிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஏழ்மை குடும்பம். எங்களுடைய வம்சத்துலேயே, வம்சம்னு சொல்ல முடியாது, நான் பார்த்த வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் இந்த சேமிக்கும் பழக்கம் என் மூலமாகவே தொடங்கியது அப்படின்னு சொன்னால், என் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே இப்போது நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களையும் என் பிள்ளைகளாக பார்த்தே நான் சொல்கிறேன், தயவு செய்து சேமிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். இது உங்களுடைய நலனுக்காகவும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைப்பதற்காகவும். பல நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, சார் உழைத்து சாப்பிட்டாமல் எப்படி சார் இந்த பரிகாரம் செஞ்சால் பலன் கிடைக்கும், இந்த தீபத்தை ஏற்றுனா பலன் கிடைக்கும், பணம் வருங்கிறீங்களே, உழைக்காமல் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நபர்களையும் நான் மதிக்கிறேன், அவர்களுடைய கருத்துக்கு நான் முழு ஆதரவை தரேன். உழைக்காமல் 10 பைசா யார்கிட்ட மூலம் வரவே வராது, யார்கிட்ட இருந்தும் வராது. பட் அந்த உழைப்புக்கான சூழ்நிலையை தான் இந்த பரிகாரங்கள் உருவாக்கி தரும். எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால், திறமை இருந்தும் வாய்ப்பு இருந்தும் அதற்கான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் அது அமையாது. ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்கி தரும். இப்போ வீடு வாங்குறீங்க அப்படின்னா வீட்டுக்கான அமௌண்ட்டு ரெடியாக இருக்குது, வீடு நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க, கிரகங்களின் காரணமாக அது அமையலை அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கிரகங்கள் துணை புரிந்து நீங்கள் வீடு வாங்குவீங்க. ஓகேங்களா? ஸோ பணம் சேரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பணம் சேர்ப்பவராக இருந்தால் தான் பணம் சேரும். நீங்கள் பணமே சேர்க்காத ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பணம் சேராது. சரிங்களா? அதனால் பணத்தை மதித்தால் பணம் சேரும், இதுதான் கான்செப்ட். இப்போது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக விஷயம் என்னென்னா, ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி. அட்ட கர்மங்களில் ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அன்பர் கூட கேட்டார், சார் அது ஆகர்ஷ்ணம் அப்படின்னார், அது ஆக்ருஷ்ணம் இல்லை ஆகர்ஷ்ணம் அப்படின்னார். சார் எப்பயுமே வடமொழி சொற்கள் வைத்து மாந்திரிக வார்த்தையை பிரயோகிப்பாங்க. மேக்சிமம் வடமொழி வார்த்தை. இப்போது நாம் வசியம் அப்படின்னு சொல்கிறது பேர் வசியம் இல்லை, வஷ்யம். இந்த மாதிரி நிறைய விஷயம், ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் சௌம், இது எல்லாமே தமிழ் வார்த்தைகள்லாம் கிடையாது, எல்லாமே வடமொழி சொற்கள். என்ன சொல்லணும்னா சமஸ்கிருத சொற்கள். அதில் இந்த ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், ஆகர்ஷ்ணம் அப்படின்ட்டு நாம் நம்மளுடைய வசதிக்காக அதை நாம் உருவாக்கிட்டோம். ஸோ நான் எப்பயுமே ஆக்ருஷ்ணம் அப்படின்னு தான் சொல்லுவேன், சமஸ்கிருத வேர்டு அதை வச்சு தான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஆகர்ஷ்ணம்னாலும் ஒரு பொருள் தான், ஆக்ருஷ்ணம்னாலும் ஒரு பொருள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வான் அர்த்தம். சார் ஆக்ருஷ்ணம் அதாவது பண ஆக்ருஷ்ணம் அப்படின்னா பணத்தை நான் வான்னு சொல்கிறேன். தேவதை ஆக்ருஷ்ணம் அப்படின்னா தேவதையை வான்னு சொல்கிறேன். இப்படி நமக்கு வேண்டிய விஷயத்த வான் அழைக்கிறதுக்கு பேர் தான் ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிறது. அட்ட கர்மங்களில் ஒரு வேலை இது.
இந்த ஆக்ரோஷ்ணத்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், எதற்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். இன்க்ளூடிங் மனிதர்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். விரும்பிய நபர்களை நம்மளை தேடி வர வைக்கிறதுக்கு, கடவுள்களை வர வைக்கிறதுக்கு, அதே மாதிரி பணம், நகை, வீடு எல்லாமே உங்களை தேடி வர வைக்கிறதுக்கு இந்த ஆக்ரோஷ்ணம் பயன்படும். இந்த ஆக்ரோஷ்ண மூலிகை அப்படின்னு சொல்கிறது வெட்டி வேர் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வெட்டி வேர். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பூஜை சாமான் விற்கிற கடையில் நீங்கள் கிடைக்கும். போயிட்டு வெட்டி வேர் கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. விலையும் குறைவு தான், இது ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இந்த வெட்டி வேரில் அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், முழுமையான தன ஆக்ரோஷ்ண சக்தி இருக்குது. பணத்தை ஈர்த்து கொடுக்குற சக்தி வெட்டி வேருக்கு இருக்குது. செய்யும் காரியங்களிலே வெற்றியை கொடுப்பது வெட்டி வேர். அதனால தான் இதை வெற்றி தரும் வேர் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த வேர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வெற்றி, இந்த வேர் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம். பெரிய பெரிய கடைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் படத்துக்கு, மகாலட்சுமி படத்துக்கு இந்த வெட்டு வேர் மாலையை சாட்சி இருப்பாங்க. அப்பப்போ தண்ணீரையோ பன்னீரையோ தெளித்து கொண்டே இருப்பாங்க, அது மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த வேரில், இந்த வெட்டி வேரில் பன்னீரோ தண்ணீரோ அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு நறுமணம் கமலும். அது நம்ம இல்லங்களிலோ அல்லது தொழில் செய்கிற இடங்களிலோ பரவணிச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நறுமணம் எங்கு கமழுகிறதோ அங்கே லக்ஷ்மி இருப்பாள் அப்படின்னுட்டு. ஸோ நறுமணத்தை தர ஒரு வேரை அந்த வெட்டி வேர் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த வெட்டி வேர் நம்ம இதுக்காக பயன்படுத்தணும். இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் அன்று ஒரு தட்டின் மீது கல்லுப்பை கொட்டி அதை பரப்பி அதுக்கு மேலே இந்த வெட்டி வேரை வைக்க வேண்டும். இந்த தட்டை சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி வைக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதை செய்யணும். இந்த நேரத்தை பார்த்திங்கன்னா சுக்கிரஹோரை அப்படின்னு குறிப்பிடுறோம். நவகிரகங்களில் சுகபோகங்களின் அதிபதியாகவும் கலஸ்தரக்காரராகவும் வருபவர் சுக்கிரன். நகை, ஆடம்பரமான பொருட்கள், வீடு, வாகனம், வண்டி, கால்நடைகள் ஆகிய எல்லாத்துக்கும் காரகராக வருவர் யாருன்னா சுக்கிரன் தான். ஸோ அவரை மனசில் நினச்சிட்டு அவரோட ஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சார் இது யார் செய்யலாம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வது சிறப்பு. ஆண்களை காட்டிலும் பெண்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் தொடர்பான விஷயங்களுக்கு அந்த பரிகாரத்தை பெண்களை முன்னிலைப்படுத்தி செய்ய சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்திரீயும் மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால தொழிலகங்களாக இருந்ததுன்னா உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்கள் கையால் இதை செய்ய சொல்லுங்கள், சரிங்களா? ஒன்றும் இல்லை, தீபம் ஏற்றிட்டு கல்லுப்புக்கு மேலே ஒரு சின்ன ஒரு வேர் துண்டு, இந்த வெட்டி வேரில் ஒரு சின்ன ஒரு துண்டு வச்சு அது பறந்து போகாமல் இருக்க அது மேலேயும் கொஞ்சம் கல்லுப்பை நாம் கொட்டி வைக்கலாம். இல்லைன்னா அந்த வெட்டி வேரை அந்த கல்லுப்புக்குள்ளே புதைத்து கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? இப்படி வச்சுட்டு மனசார மகாலட்சுமி தேவியை வேண்டிட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற இந்த மகாமந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லுங்கள், அல்லது 21 முறை சொல்லுங்கள், வசதிக்கேற்ப சொல்லுங்கள். வீட்டில் செய்கிறதா இருந்தால் நேரம் கிடைக்கும், ஸோ 108 முறை சொல்லலாம். அலுவலகங்களில் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு 21 முறை சிரதையோடு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இது வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமைக்கும் செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும். மறுநாள் சனிக்கிழமை இந்த தட்டில் வைக்கப்பட்ட கல்லுப்பை எடுத்துட்டு ஒரு பக்கெட்டு தண்ணியில் கொட்டிட்டு கரைச்சிட்டு
இந்த வெட்டிவேர் கல்லுப்பு கரைக்கப்பட்ட இந்த தண்ணீரை கால் மிதிப்படாத இடத்திலே கொட்டிவிடுங்கள். பூச்செடிக்கு அடியில் நீங்கள் கொட்டிடலாம், கால் மிதிப்படாத இடத்துல நீங்கள் கொட்டிடலாம், ஓடக்கூடிய தண்ணீரில் கொட்டி விடுங்கள். இதெல்லாம் நீங்கள் கொட்டலாம். எக்காரணம் கொண்டும் அஸ்தமான இடங்களில் கொட்டக்கூடாது. சரிங்களா? அவ்வளவுதான். எளிமையான பரிகாரம், சிம்பிளான பரிகாரம். இதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களிடத்துல வரும். தொழில் வசியம் ஏற்படும், ஜனவசியம் ஏற்படும். நீங்கள் சேமிப்பவராக இருந்த உண்மையிலேயே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நாளையிலேருந்து நான் பணத்தை சேமிக்கிறேங்கிற ஒரு மனநிலையில் இருந்து இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா பணத்தை சேமிக்கிறதுக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமைத்து தரும். கண்டிப்பாக அமைத்து தரும். ஸோ மன நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாலும் நல்ல பலன் உண்டு. கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.